அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸ் மகாவிஷ்ணு கஸ்டடி எடுத்திருந்தாங்க மக்களே. 3 days கஸ்டடி முடிஞ்சு நேற்று தான் மறுபடியும் புழல் சிலவை அடைச்சிருந்தாங்க. அப்போ அந்த கஸ்டடி நடந்த சமயத்தில் அந்த சர்ச் வாரண்ட் போடப்பட்டது. அந்த சர்ச் வாரண்ட் நடந்த விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி அவர் கஸ்டடி எடுத்தப்போ என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் மேலே இவரை பேச அழைத்த அந்த நபர்கள் யார், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸ் உரிமையாளர் மகாவிஷ்ணு அசோக்பில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார் மக்களே. அந்த ஸ்பீச்சின் எதிரொலியாக அவர் கைது பண்ணப்பட்டார். கைது பண்ணப்பட்டதுக்கு பிறகு அதை பற்றி ஏகப்பட்ட பரபரப்புகள், ஏகப்பட்ட செய்திகள். இந்த செய்திகளில் நம்ம சில விஷயங்களை இங்கே கண்டிச்சாக்கணும். நம்ம என்ன கண்டிச்சுன்றது லாஸ்ட்டாக பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்னாடி காவல்துறை ஒரு 3 days கஸ்டடி எடுத்திருந்தாங்க. அந்த 3 நாள் கஸ்டடி என்ன பண்ணாங்க, என்ன விசாரித்தாங்க, என்ன சொன்னான்றதை பற்றி பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக அவருடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சர்ச் பண்ணிருக்கிறாங்க திருப்பூரில். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சர்ச் பண்ண சமயத்தில் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது வெறும் 10 லட்சம் ரூபாய் தான். அது இல்லாமல் பல இடங்களில் அவருக்கான பிரான்ச்சஸ் இவர் டிவோட்டிஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு முறையும் இங்கேருந்து அழைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய டிவோட்டிஸு, அங்கே இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸில் அவங்க ஒரு செட் ஆஃப் டீமை அந்த ஒரு டிக்கெட் மாதிரி போட்டு அவங்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஆட்கள் சேர்க்கிறார்கள். ஆட்கள் சேர்த்ததுக்கு பிறகு அங்கேருந்து டிக்கெட்டிங் போடப்பட்டு இவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாரு, அந்த ஒர்க் ஷாப் முடிக்கிறாரு, அதுக்கான பணம் கலெக்ட் பண்ணப்படுகிறது. இப்படித்தான் ஒரு இடங்கள்லையும் பரம்பொருள் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் சார்பாக அங்கே இருக்க டிவோட்டிஸ் தான் அங்கே ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இவரோட ஓன் ஆஃபீஸ் கிடையாது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக அங்கே இருக்க டிவோட்டிஸு அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் ஆள் போடுறாங்க. அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஒரு ஒர்க் ஷாப்காக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி இது நடக்குதுன்னு பார்த்தா மக்களே, இவர் திருப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய மெயின் ஆஃபீஸில் இவருக்குன்னு ஒரு சில ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறார். எவ்ரிதிங் இஸ் வீடியோகிராஃப்ட். அதன் மூலிமா அது ப்ரொபகேட் பண்ணப்பட்டது மூலியமாக ஜென்ரலாக தெரியும் மக்களே, இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு வெளிநாடுகளில் மவுஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி நேற்று கிடையாது, பல வருஷம் மவுஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேல்மருவத்தூர் இருக்கக்கூடிய பங்காளிகளார் அப்படிங்கிற நபர்லாம் அங்கே தான் ஃபேமஸே ஆகிறார். அந்த சமயத்தில் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி போகிறதெல்லாம் கஷ்டமான காரியமாக இருந்ததுனால இங்கே இருந்துக்கிட்டே இவருடைய விஷயங்களை பற்றி, இவர் பண்ணக்கூடிய லீலைகளை பற்றி எல்லாம் மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி அதை அங்கே ப்ரொபகேட் பண்ணி அங்கேருந்து இங்கே டிவோட்டிஸை வர வச்சு இங்கே ஃபன் பண்ண வச்சு இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இதனை ஆன்மீக பிஸ்னஸ்னே சொல்லலாம் மக்களே. ஏன்னால் உண்மையான ஆன்மீகவாதிகள் இப்படி ஒரு ப்ரொபகேஷன் பண்ண மாட்டாங்க. ரமண மகரிஷி இருந்தார், அவர் எந்த ப்ரொபகேஷனும் பண்ணல. அவர் சும்மா சாதாரண கொடியில் மேலே இருந்துக்கிட்டு இருந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு தான் அதை ஆசிரமமாக கட்டுறாங்க. இருக்கும்போது அவர் எதுவுமே கட்ட கிடையாது. அதே மாதிரி பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் உண்மையாக ஆன்மீகவாதிகள், உண்மையாக சித்தர் வழியில் வந்தவங்க, அவங்கெல்லாம் எந்த ஒரு ப்ரொபகேஷனும் பண்ண மாட்டாங்க. இதை பிஸ்னஸாக பார்க்க மாட்டார்கள், ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இதனை ஆன்மீகத்தை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுச்சு மக்களே. இது இன்னும் போக இப்போதைக்கு இது இப்போ தான் கொஞ்சமாக பூமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் போக இது ரொம்ப அதிகமாகவே ஆகும் அப்படிங்கிறதுல நோ டவுட். உங்களுக்கு அங்கங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் மக்கள், நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை தேடுறவங்க என்கிட்ட வாங்க, ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குறேன், தீட்சை கிடைக்கலாம், தீட்சை வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இது எல்லாமே தப்பா, எல்லாமே ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. என்னென்னால் சிங்கிள் ஐடியாலஜி இதை வைத்து கொண்டு அங்கங்கே ஒரு சில நபர்கள் இதை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதில் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றது. நித்யானந்தா முதற்கொண்டு, பிரேமானந்தா முதற்கொண்டு, நித்யானந்தா முதற்கொண்டு, பங்காளிகார் முதற்கொண்டு, ஈஷா யோகா முதற்கொண்டு நிறைய பேர் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக உருமாறி தனக்கு ஞானம் இருக்குது அப்படிங்கிறதை நம்புகிறார்கள். இதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கின்றன. திறமைகளை வைத்து பேசுகிற திறமையை அவங்க அதிகப்படுத்திக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நிஜமாலுமே சொல்லணும் மக்களே, டு பி ஃப்ராங்க், ஒரிஜினலான சித்தர் வழியில் தியானம் பண்ணி ஞானம் பெற்றவர்கள் அதிகமாக பேசவே மாட்டாங்க. ரமண மகரிஷி கூட என்னுடைய
எங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் வந்து பழக்கம் இருந்தது. நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ரமண மகரிஷிக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆசிரமத்தில் உயிரோட இந்த சமயத்தில் எங்கள் தாத்தாக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, பேசி அங்கே இருந்து தங்கியிருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னால், அவர் பேசவே மாட்டார். எப்பவுமே கண்ணை மூட்டே இருப்பார், தியானம் பண்ணுவார். அவர் தியானத்தில் சில விஷயம் தோணும். அப்படி தோன்றப்போ ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சாருன்னா சொல்லுவார், அவ்வளோதான். அவர் ஒரு நாளைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமே சித்தர் வழியில் தியானம் பெற்றவர்கள் அதிகமாக பேசவே மாட்டாங்க. முழு நேரம் தியானத்திலே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபோர்காஸ்டிங் மைண்ட் செட் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து நடக்க போகிறது என்ன, தனக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன நடக்கும், என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சில விஷயம் தோணும். அதை சொல்லுவார்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே ஃபோர்காஸ்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்கிறது. ஸோ இதை வச்சு படங்கள்லாம் வந்திருக்குது. நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே தெரியும். அது எப்படி வந்து அறிஞ்சு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுற பல பேர்ன்ற மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கின்றது. ஹாலிவுட்லேயும் வந்திருக்கிறது. ஸோ உண்மையாலுமே ஆன்மீகத்தில் தியான வலிமை பெற்று உண்மையாலுமே அந்த ஒரு ஆன்மாவை அறிந்தவர்கள்லாம் வந்து பேச மாட்டாங்க ரொம்பவே. ஆனால் இப்போ இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தே டூயிங் ஆன்மீக பிஸ்னஸ். இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில். ஸோ ஆன்மீக தொழில் பண்ணுறவங்களுக்கு பேசினா தான் காசு. ஸோ அந்த எப்படினால் இட் இஸ் ஒரு பக்கம் சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு கிளினிக் போட்டு வரவங்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை கேட்டு அறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க சயின்டிஃபிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி. இவங்க அதனை வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க. இது ரிலீஜியஸ்டிக்காகவும் சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலின்னு சொல்லலாம். ஸோ 2 விதமான சொல்யூஷன்ஸ் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் த்ரூ சைக்காலஜிஸ்ட், இந்த பக்கம் ரிலீஜியஸ்டிக்காக இல்லை ஸ்பிரிச்சுவலாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இவங்க பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், மற்றவர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் மகாவிஷ்ணுன்ற தெரிய வருகிறது. அதன் மூலியமாக பல இடங்களில் அவருக்குன்னு பிரான்ச்சஸ் செட் பண்ணுறாரு. அந்த பிரான்ச்சஸை அங்கே இருக்கிறவங்களையே டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிவோட்டிஸை வந்து அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. அதன் மூலிமா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரமண மகரிஷியோட இடத்துல போய் அந்த காலத்தில் அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் போய் நீங்கள் தங்கிறதுக்கு 10 காசு தேவை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போகலாம், தங்கலாம், இருக்கலாம். அவர் தியானம் பண்ணுவார், கூட நீங்கள் தியானம் பண்ணலாம், நீங்கள் என்னென்னா செய்யலாம். 10 காசு கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கவங்கெல்லாம் இவங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு, இவங்களை பார்க்கறதுக்கு இன்னும் சில கொடுமைகள்லாம் இருக்குது மக்களே. அதாவது கல்கின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார். அவருடைய இயற்பெயர் விஜயகுமார். இங்கே பூந்தமல்லிக்கிட்ட மாவுமில் வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அவர். ஆக்சுவலாக பேசிக்காகவே அவர் வந்து இதே மாதிரி ஆன்மீக நான் தான் கல்கி அவதாரம் அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு அவங்க மனைவியும் சேர்த்துக்கிட்டு, இவங்க தான் கல்கியோடைய மனைவின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த ஃபோட்டோ வந்து பல பேர்கிட்ட வந்து ப்ராபகேட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலுமே நீங்கள் வந்து கல்கியையும் அம்மா பகவான்ற வார்த்தை வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் கூட பெண்கள் வந்து எங்களை கும்பிடலாம், நாங்கள் வரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராபகேட் பண்ணிக்கிட்டு, ஜெயலலிதா ஒரு முறை இந்த கல்கியையும் அவங்களுடைய ஆசிரமத்தையும் துரத்தி விரட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதைகள்லாம் உண்டு பூந்தமல்லேருந்து. அப்புறமா வந்து ஆந்திரா பார்டர் நேமத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னும். இன்றைக்கி நேமத்துக்கிட்ட போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்று கட்டப்பட்டிருக்கும் வழியில். அந்த கோட்டை தான் இவங்களுடைய கூடாரமாக இருக்கிறது. என்ன கொடுமை நான் சொல்ல வந்த மக்களே, இங்கேருந்து டிவோட்டிஸ் போகிறாங்கனால் கல்கி பகவானுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு, அந்த பாத பூஜை பண்ணி அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக எடுத்து அவங்க பொக்கிஷம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதற்கு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் காசு கட்டணும். கல்கி பகவானுக்கும் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க மனைவி 2 பேருக்கும் சேர்ந்து பாத பூஜை பண்ணால் 2 lakhs rupees காசு கட்டணும். இதில் சில கிரேசி பீப்புளாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள். இதனால் அந்த பாத பூஜை பண்ணி தண்ணியை வந்து தீர்த்தமாக குடிப்பாங்களாமா. டோட்டலி ஸ்டூபிடிட்டி. இதெல்லாம் இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய விஷயம் அவங்களுடைய பிஸ்னஸ் மூலியமாக. ஸோ இந்த ஆன்மீக சொற்பொழிவு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு மக்கள், நாட் ஓன்லி ஹியர் சென்னை மக்களே, பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ட் இது ஸ்லோவாக வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ப்ரொபகேட் ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம். பட் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு பிஸ்னஸ் தான் மகாவிஷ்ணு பண்ணக்கூடிய பிஸ்னஸ்.
ஸோ இவர் பண்ணது இப்போ இவரை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்க பார்த்தால் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. சில பென்ட்ரைவ்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பென்ட்ரைவ்ஸில் வந்து இவங்க வந்து பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா ப்ரொபகேஷன்ஸு அதுக்கு எடுக்கப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்டின் படி பார்த்திங்கன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒரு கேஸை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய சொத்து விவரங்களை நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிஎன்எஸ்டைய ரூலாக இருக்கிறது. அதன்படி இப்போ இந்த வழக்கில் ஒரு கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டியதிலும் இவருடைய இடத்துக்கு போய் இவர் ஏதாவது பண்ணிட்டுருக்காரா அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணுறதுக்கும் அவசியம் இல்லை தான். ஆனால் இதை பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் பண்ணுறாங்க, இதை வந்து சீஸ் பண்ணுறாங்க, பென்ட்ரைவ் சீஸ் பண்ணியிருக்காங்க, லேப்டாப் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, 10 lakh rupees பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்றதை வந்து அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. இதில் அது இல்லாமல் இவர் பேச அழைத்தது யார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தன்னார்வலர் காமாட்சி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இவர் பேச கூப்பிட்டுருக்கார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கே இருக்கக்கூடிய அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்னும் பல அரசு பள்ளிக்கூடங்களில் ஃப்ரீயாக புக்ஸ் கொடுக்கறது, ட்ரெஸ் கொடுக்கறது, ஸ்லிப்பர்ஸ் கொடுக்கறது, உணவு கொடுக்கறதுன்னு பல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலர் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸை கூடிய மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவரோட ஸ்பீச்சஸ்லாம் பார்த்துருக்கார் போல். அதை பார்த்து அவருக்கு பிடித்து போய் இந்த நபரை பள்ளிக்கூடங்களில் ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இவர் சஜஸ்ட் பண்ணி தான் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி சிஇஓ கிட்ட சொல்லி, ஏன்னா சிஇஓ பொறுத்தளவுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்னார்வலர் அவர் ஒரு விஷயம் கேட்குறாருனால் அதை தட்டாமல் அதை வந்து மறுத்து பேசாமல் அதை அக்செப்ட் பண்ணுறார். அப்படி அக்செப்ட் பண்ணி அவர் மூலியமாகத்தான் இவர் வந்து பேசுகிறார் மகாவிஷ்ணு. இவர் பேசியதில் அந்த ஒரு விஷயம் மிக மிக தவறானது தான். அதை வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது மக்களே. இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய பாவங்களால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஊனமாக பிறப்பீர்கள். இப்போ இந்த ஜென்மத்திலே நீங்கள் ஊனமாக இருக்கிறீங்கன்னா இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. சரி, டப்புன்னு சொல்லிட்டார் அவர். அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்திலேயே ஒரு கண் குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் எதிர்த்து கேட்குறாருன்றப்போ, இல்லைங்க நான் உங்களை வந்து அசிங்கப்படுத்தவோ இல்லை உங்களுக்கு குறை சொல்லவோ நான் அந்த வார்த்தையை சொல்ல, இப்படி சொன்னால் தான் பசங்க வந்து பாவம் பண்ணாமல் இருப்பாங்க, தப்பு பண்ணாமல் இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு மாரல் சயின்ஸ் மாதிரி ஒரு இந்த மாதிரி மிரட்டுறதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்த நான் சொல்ல அப்படி ஏதாவது ஒரு அப்பாலஜி கேட்டிருக்கலாம். அதை கேட்காம அவர் நாங்கள் திருப்பி எதிர்த்து பேசினது அப்படிங்கிறது பல பேருக்கு மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடை வந்து பிடிக்காமல் போகுது மக்கள். இப்போ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட். ஆனால் இன்றைய மீடியா உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாட்களாக, அதாவது மகாவிஷ்ணு கஸ்டடி எடுத்து கஸ்டடியிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் புழல்சில் அடைக்கிற வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே பல மீடியாக்கள் மகாவிஷ்ணு பற்றி போடக்கூடிய செய்திகளுக்கு வைக்கக்கூடிய டைட்டில்ஸ் இருக்குது பாருங்கள் மக்களே. அது வந்து அதீத வன்மத்தை கொண்டு கக்குவதாக தெரிகிறது. இந்த அதீத வன்மம் அப்படிங்கிறது மீடியாக்கான வன்மமா இல்லை யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, முக்கியமாக அன்பில் மகேஷையோ இல்லை டிஎம்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக? ஏன்னா இப்போ இட் ஹஸ் பிகம் லைக் டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு ஆகிப்போச்சு இந்த ஒரு இஷ்யூ. இதை வந்து ஒரு கேஸாக பார்க்காம, ஒரு வழக்காக பார்க்காம, இதை வந்து ஒரு கட்சி சாயல் பூசி, அரசியல் சாயம் பூசி, இது அரசியல் போட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நாளாகவே. அதுவே முதல் தப்பு. இதில் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்க வேண்டியது அன்பில் மகேஷ் தான் வச்சுருக்கணும். இல்லைங்க, இது அரசியல் சாயம் நாங்கள் பூச விரும்பலை. அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இப்போ ஒரு பொது பள்ளி அரசு பள்ளியில் வந்து, அதில் ஒரு தப்பு, ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேறு ஒரு மாற்றுத்திறனாளியோடைய சங்கத்திலேருந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு. அது வந்து அவங்க மனசு புண்பட்டிருக்கு, வழக்கு போட்டிருக்காங்க, விசாரிச்சுட்ருக்கோம். இது அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்க வேண்டியது அன்பில் மகேஷ் அவர்கள் தான். முற்றுப்புள்ளி வைக்கலை. அதை வளர விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இந்த வளர விட்டு வேடிக்கை பார்த்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய அன்பில் மகேஷுக்கும் ஒரு சில திமுக ஆட்களுக்கும் நபர்களுக்கும் அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து தாஜா பண்ணுறதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் மகாவிஷ்ணு பற்றி நியூஸை வந்து கண்ட மேனிக்கு போடுறாங்க. அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கிற மக்களே. ஏன்னா உலகத்தில் வந்து யாருமே பண்ணாத ஒரு தப்புகளை இவர் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கும். ஆக தப்பை நான் வந்து சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இப்போ தப்பு தான், யாரோ தப்பு தான்.
எது தப்பு? அவர் அப்படி பேசிய வார்த்தை தப்பு, நோ டவுட். அதற்கு மேல் நித்யானந்தாவை போல் தீவு ஏற்படுத்த பிளானாம். இதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சியாம். இது டைட்டில் பார்த்துக்க. சரி, அவன் தீவு ஏற்படுத்துகிறான், அவன் துட்டு, அவன் காசு, அவன் போய் வாங்குறான், நமக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்கிறது. நித்யானந்தா மீது என்ன வழக்கு இருக்கிறது சொல்லுங்கள் மக்களே. நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் அப்படி இருந்தாங்க. ஆமாம், நித்யானந்தா கிட்ட வந்து ஓப்பனாக பேரம் பேசினாங்க, சன் டிவி முதற்கொண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? ரஞ்சிதா நித்யானந்தாவுடைய வீடியோ வெளியானது நக்கீரங்கோபால்கிட்ட வெளியாகுது. நக்கீரங்கோபால் அதை வச்சுட்டு வெளியே வந்து விட முடியல. ஏன்னால் நக்கீரங்கோபால் இருந்தது வந்து ஒரு அச்சு ஊடகம். அப்போ நக்கீரங்கோபால் என்ன பண்ணுறான்னா, சன் டிவிட்ட அந்த ஆடியோ, அந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்தோடனே சன் டிவி மூலியமாக நித்யானந்தா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க. நித்யானந்தா சொன்ன வார்த்தை, யோ நான் ஆம்பளையா, நீ போட்டுக்க, வெளியிடியா போயான்ட்டான். வெளியிட்டார்கள். நக்கீரன் கோபால் அப்போல்லாம் வந்து பிரிண்ட் மீடியா மட்டும்தான் வச்சுருந்தான் நக்கீரன் கோபால்ன்றதுனால, அந்த சமயத்தில் அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை வந்து கட் பண்ணி இதை வந்து தலைப்புச் செய்தியாக கவர் ஸ்டோரியாக போட்டு அப்படி அவனுடைய பப்ளிகேஷன் ஏற்றிக்கிறதுக்காக வேலை பார்த்தான். நித்யானந்தா வாஸ் லீஸ்ட் பாதர். அதுக்கப்புறம் லெனின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் தான் வந்து இங்கே கேமரா வச்சு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அந்த லெனின் அப்படிங்கிற நபர் வெளியே வராரு. வெளியே வந்து லெனின் மூலியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்தார்கள். நடந்தது, கேஸ் ஆச்சு, அரெஸ்ட் ஆனா, போனா, என்ன நடந்துச்சு? வெளியே வந்தான், அவன் பாட்டு இருக்கிற காசை வச்சு அர்த்தியோ வாங்கினான், கைலாசன் பேரை வச்சான், போயிட்டே இருந்துட்டான். ஹி broke the case, he went off. ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை படி பார்த்தால், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு. எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம், மதம் ஃபாலோ பண்ணாமலும் இருக்கலாம், எந்த ஒரு அமைப்பும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. அந்த உரிமையின் படி பார்த்தால் நித்யானந்தா மாதிரி ஆட்கள்லாம் தனியாக அவர்கள் வந்து ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு, சித்தாந்தத்தின்படி அவங்க டிவோட்டிஸ் வச்சுக்கிட்டு அவங்க தனியாக ஒரு குழுவாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான உரிமை அவங்க இருக்கிறது. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கல்கி, நித்யானந்தா, பிரேமானந்தா, அவங்களுக்கு பங்காரடிகளார், ஈஷா யோகா, இன்னும் பல பேர் சொல்லலாம், லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். இவங்க எல்லாம் தனி டீம் வச்சுக்கிறாங்க, டிவோட்டிஸ் வச்சுக்கிறாங்க, எல்லாம் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க, ஒரு சில பிரின்சிபல் வச்சுக்கிறாங்க. தே லிவ் வித் தேர் ஓன் பிரின்சிபல்ஸ். இப்போது இதில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க வேண்டும். இப்போது இதனால் இப்போ ஓஷோன்னு ஒருத்தவர் இருந்தார். ஓஷோவுடைய இடத்துக்கு நீங்கள் போகிற அவரோட சித்தாந்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன தோணுதோ பண்ணு. யூ வாண்ட் ட்ரக்ஸ் யூ டேக், யூ வாண்ட் செக்ஸ் யூ டேக், யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் யூ டேக், என்ன வேணால் பண்ணு. இதாண்ட ஆன்மீகன்ட்டார். வரவங்க உள்ள ஓஷோட இடத்துக்குள்ளே போனீங்கன்னா உள்ள சொர்க்கமாக இருக்கும், எல்லாமே உள்ளே இருக்கும். அவருடைய இடத்துக்குள்ளன்னா அந்த இடத்துக்கு வந்து தான் வந்து வெளியே கிடைக்காத அந்த வெளியே வந்து பிஸ்னஸ் டென்ஷனு, ப்ரெஷரு, பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம், இது எதுவுமே இல்லாமல் உள்ளே வந்தால் எல்லாத்தையும் மறந்த நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன்டா அப்படின்னு வந்து பல பேர் உள்ளே வந்து அவங்க சொத்தை போல எழுதி வச்சான். ஓஷோ கிட்ட வந்து அவரை வந்து சுட்டு கொல்றதுக்கான காரணம் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய எக்கானமியே குறைஞ்சிது. ஹி ஹேட் 19 ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வச்சுருந்தார் ஓஷோ. ஒன்றுமே பண்ண முடியல. சித்தாந்தங்கள் வந்து ஒத்து போகுது, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே போய் வாழ்ந்துடுறாங்க. இப்போ அதே மாதிரி மகாவிஷ்ணு ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது சித்தாந்தத்தை ஒத்து போகிறாங்க சில பேர் அப்படின்னால், அவங்க குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க குரூப்பாக வாழ்கிறதுக்கும், அவங்க குரூப்பாக வந்து அவங்க குழும் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது. அவங்கள எப்படி கிண்டல் கேலி பண்ண முடியும் ஊடகங்கள் அப்படிங்கிறது எனக்குமே புரியல மக்களே. அவர் பண்ண தப்பை பற்றி பேசுகிறோமா, பேசலாம், ஒரு வாரம் 10 நாள் பேசலாம். இந்த மாதிரி ஒருத்தரை புண்படுத்தி பேசுகிறது தப்பு, ஆமாம் தப்பு, அதை பற்றி பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எதோ போட்டு பேசுகிறது, அவரை டிஃபைம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறத தாண்டி இது வந்து இன்னும் ஒரு வன்மத்தை தான் கூட்டுகிறது எல்லா இடங்கள்லையும், எல்லாருக்கும் மத்தியிலையும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை மக்களே. ஒரு ஒரு விஷயம் பற்றி பேசி ஆகணும். இப்போ மகாவிஷ்ணு பேசியது தவறு, ஆமாம் தவறு. அவர் வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாமல் சில விஷயம் பேசுகிறாரு. மறுபிறவின்றாரு. ஓகே, இந்த மறுபிறவி சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாமல் இருந்தாலுமே
ரிலீஜியஸ்டிக்காக எல்லா ரிலீஜியன்ஸையும் இந்த வார்த்தையை பற்றி பேசப்படுது. சரி, இப்போ அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிறப்போ அவர் சயின்ஸை பிலீவ் பண்ணணுமா, ரிலிஜனை பிலீவ் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் ஓகே. பள்ளி குழந்தைகள் முக்கியமாக வந்து பெண் குழந்தைகள் மத்தியில் வந்து மறுபிரிவை பற்றி அவர் பேச கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை ஊனமாக பிறந்துடுவீங்க பாவம் பண்ணா அப்படின்றது பேசின மட்டும்தான் தப்பு. அப்படிங்கிறப்போ அதை பற்றி அதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறதை கேட்டு அதை பற்றி ஊடகங்கள் பேசுவது நியாயமான விஷயந்தான். ஆனால் நான் கேட்குற மக்களே, ஹிப்பின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்னு தெரில, நான் சொல்கிறேன். 1960s அமெரிக்காவிலேருந்து உருவாகி இன்றைக்கி உலகம் பூரா பரவி இருக்கிற ஹிப்பி கல்ச்சர் இருக்குது. இது என்ன ஹிப்பி கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆவாங்க. அவங்களாம் எங்கெங்கேருந்தோ பிறந்திருப்பாங்க, எங்கெங்கேருந்தோ வந்திருப்பாங்க. அவங்க வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆவாங்க. அவங்க ஃபார்ம் ஆகிறதுல அவங்களுடைய பேசிக்கான கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, தே ஷுட் ஹேவ் லாங் ஹேர், முடி பெருசாக வச்சுக்கணும், ட்ரெஸ் கலராக போட்டுக்கணும். அவங்களுக்குன்னு லவ் அண்ட் பீஸ், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட தாரக மந்திரம். அதுக்கு முதல் விஷயம், அவங்க எதுக்கும் பற்று வைக்க மாட்டாங்க, யாரையுமேலும் பற்று வைக்க மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. யார் பிடிச்சிருக்கோ அவங்க போயிட்டு அவங்க வாழ்வாங்க. தே வில் ஹேவ் செக்ஸ், தே வில் கம் டவுன், திரும்ப வந்து அவங்க நார்மலாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே 2 விஷயம் முக்கியமாக பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏர்னிங் மணி அப்படிங்கிற விருப்பம் இருக்காது. அதை சித்தாந்தமாக வச்சுருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் நோ பாலிடிக்ஸ். அரசியல், பணம் சம்பாதிப்பது ரெண்டுத்துக்குமே அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சித்தாந்தம் தான் ஹிப்பி சித்தாந்தம், ஹிப்பி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. 1960 உருவானது, அமெரிக்காவில் உருவானது. இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது, இந்தியாவில் அதிகமாகவே இருக்குது. கோவா பக்கம் போனால் தெரியும், ஒரு குரூப்பாக இருப்பாங்க, குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மெதப்பிலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், தே யூஸ் LSD. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அவங்களுடைய கல்ச்சரில் ஒன்று. ஹிப்பி கல்ச்சரில் முக்கியமான விஷயம், தே யூஸ் ட்ரக்ஸ். அதே மாதிரி லவ் அண்ட் பீஸ் தான் அவங்களுடைய முக சித்தாந்தம். இதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க வைக்கக்கூடிய விஷயம், ரிலேஷன்ஷிப் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட பழகுவாங்க, அவங்க கூட வந்து உறவு வச்சுப்பாங்க, வேணான்னா வெளியே வந்துடுவாங்க. அந்த எந்த வித ஹேட்டடும் இருக்காது, கோவப்பட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க டூலே பார்த்தீங்கன்னா அந்த LSD தான். அந்த ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து மஞ்சுவானான்பாங்க. அந்த ட்ரக்ஸ் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சித்தாந்தம் இருக்கிறது. இந்த ஹிப்பி கல்ச்சர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே குருமா ஒருத்தர் இருப்பார், ஒவ்வொரு குரூப்புக்கும் குரு ஒருத்தர் இருப்பார். அப்போ அரெஸ்ட் பண்ணலாமா? அவரை போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாமா? முடியாது. ஸோ ஒருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச சித்தாந்தத்தை எடுத்து பழகுவதற்கும் எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஹிப்பி கல்ச்சர்லாம் வந்து உலகம் பூரா பரவி இருக்குது. முக்கியமாக ஹிப்பி கல்ச்சர் பார்த்திங்கன்னா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு படத்தில், மாறா படத்தில் வரும்னு நினைக்கிற மக்களே, இவர் கிஷோர் இருப்பார். கிஷோர் ஹிப்பி மாதிரி வந்து அவர் அதில் வந்து நடிச்சிருப்பார். ஒரு பாட்டில் வச்சுருப்பார், ஒரு பீச்சில் உட்காந்துருப்பார், காற்றடிக்கும், அந்த பாட்டிலை வச்சுட்டு ஆட்டிகிட்டே இருப்பார். அந்த பாட்டிலில் வரக்கூடிய இசையை ரசிச்சிட்ருப்பார், காற்று மூலிமா வந்து தடுக்கிற இசையை ரசிச்சிட்ருப்பார். ஹில் பி இன் ட்ரக்ஸ். அண்ட் ஹிப்பி கல்ச்சரில் உள்ள மக்கள் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழ ஆசைப்படுவாங்க. அண்ட் தே வில் என்கரேஜ் டெத். சாவை எதிர்பார்ப்பாங்க, சாவை வந்து அவங்க கொண்டாடுவாங்க, சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி வரும்? எப்படி இப்படி மாற முடியும்? சாவுன்னு எல்லாருக்கும் வந்து ஒரு சில ஜர்க்கு இருக்கும். எப்படி இப்படி மாற முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சுவானா ட்ரக்ஸ் LSD தான். அந்த ட்ரக்ஸை எடுத்து இதை ப்ரீச் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், குருமார் மாதிரி ஒருத்தர் இருப்பார். இதை ப்ரீச் பண்ணிட்டே இருப்பார் அவங்க. அப்போது இது ஒரு சித்தாந்தம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை ப்ரீச் பண்ணுறேன், இது பிடிச்சவங்க இப்படி பழகுங்க அப்படின்னு ஹிப்பி கல்ச்சரை பற்றி ப்ரீச் பண்ணுறாரு ஒருத்தர். அரசு உள்ளே போட்டுடலாமா? பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் மகாவிஷ்ணுடைய விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் மக்களே. இவருக்கு ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காரு, இவருக்கு ஒரு இது வச்சுருக்காரு, அதை வந்து பரப்புகிறாரு. அதை பிடிச்சவங்க அவங்கள்ட்ட போய் பழகுறாங்க, அதை பிடிச்சவங்க அவங்ககிட்ட போய் அவங்க வந்து குருவாக ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னால் நம்ம இதை குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாமல் குழந்தைங்க கிட்ட அப்படி தப்பாக சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் மக்களை
புண்படுத்தியது மட்டும்தான் இங்கே தவறாக பார்க்க வேண்டுமே தவிர, இவரை வச்சுக்கிட்டு டிஃபேம் பண்ணுறதும், இவரை வந்து கண்டமேனிக்கு போட்டு பத்திரிகையிலையும் சேனலையும் போடுறதும், டைட்டில்ஸ் போட்டு பண்ணுறதும், அவரை வந்து கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் வந்து சரியான வழிமுறையில் நான் நினைக்கிறேன் மக்களே. இதை ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. இப்போது இந்த சித்தாந்தங்களை பயன்படுத்திக்கிட்டு, இல்லை இது ஒரு பிஸ்னஸாக, ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு, தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வைத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்படிலாம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து மக்களை கவர்ந்து எடுத்து சம்பாதிக்கிறது சரியா தவறா அப்படின்னு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாம். இப்போது இந்த ஆர்கியூமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மக்களே. பங்காரடிகளாரை பற்றி மிகைப்படுத்தி அவர் வந்து ஸ்டெப்பில் வந்து தலைகீழ் அங்கப்பிரவேசனம் பண்ணார், கீழேருந்து மேலே அங்கப்பிரவேசனம் பண்ணார், அவருக்கு வந்து அம்மன் அருள் கொடுத்துட்டாங்க, அவர் தான் அம்மா, இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி கல்கி வந்து நான் தான் கல்கி பகவான் நான் தான், இப்படிலாம் வந்து தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு. இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை யாருமே வந்து கடவுளாக கிடையாது. தன்னை கடவுள் என்று போய் சொல்லிக்கிட்டு வங்காடிகளாக இருக்கட்டும், கல்கியாக இருக்கட்டும், அந்த கடவுள்னே சொல்லிக்கிறாங்க. நான் தான் கடவுள், நான் தான் சாமி, நீ என்ன வணங்கு, என்ன கும்பிடு அப்படிங்கிறான். நான் தான் அம்மாங்கிறான். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஹம்பக்கு, கம்ப்ளீட்லி ஃபேக் அண்ட் ஃபோர்ஜரி, ஃப்ராடுத்தனம். நாம் இதை ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இது நம்ம ஒரு மீனாக புரிஞ்சிக்க முடியும் மக்களே. தன்னை கடவுள் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய ஃப்ராடாக இருப்பான். இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். அதாவது எனக்கு வந்து சித்தர் அருள் கொடுத்துட்டாரு, நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், சொற்பொழி வாத்துறேன், நான் தியானம் பண்ணேன், எனக்கு சில பவர், எனக்கு சில விஷயம் ஞானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சின் மூலியமாக, அவங்களுடைய ப்ரீச்சிங் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னால் இதனை we can take it in two different ways. இவங்க உண்மையாலுமே ஞானம் பெற்றிருந்தாங்க அப்படின்னால், உண்மையாலுமே தியானம் பண்ணி ஞானம் பெற்று ஞானத்தின் வாயிலாக இவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வில் டேக் ரமண மகரிஷி அவர்லாம் உண்மையாலுமே தியானம் பண்ணி அவர் உட்காந்து தியானம் பண்ண இடத்துல புத்து முளைச்சி அவர் சாகிற வரைக்கும் அவர் ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு அவர் வாழ்க்கையில். அந்த எறும்பு வந்து புத்து முளைச்சி எறும்பு கரையான் உடம்பு அரிச்சு, அவரெல்லாம் உண்மையாலுமே தியான வலிமை பெற்ற ஒரு நபர். அதிகம் பேசவே மாட்டார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யராக போய் சேர்ந்து தியானத்தை கற்றுக்கிட்டு தியானம் பண்ணி பண்ணுறாங்கனால் அது வேறு கதை. ஆனால் இவர்கள் எல்லாம் அதாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு 10 வீடியோஸை பார்த்துக்கிட்டு இதுலேருந்து சில நாலேஜ் எடுத்துக்கிட்டு, இதில் வந்து பார்ட் நாலேஜ் உண்மை, பார்ட் நாலேஜ் வந்து ஃபேக்காக இருக்கும், இதை வச்சுட்டு ப்ரீச் பண்ணி இதன் மூலிமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னால் திஸ் இஸ் மாரலி ராங், ஆனால் லீகலி ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ லீகல் வைஸ் பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது க்ரைம் நடந்துட்டால், மணி லாண்ட்ரிங் நடந்துட்டா, இல்லை வேறு ஏதாவது தப்பு நடந்துட்டா, உள்ள ஒரு ரேப் நடந்துட்டா, இல்லை வேறு ஏதாவது மர்டர் நடந்துட்டா, இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகுறாங்க அவங்க அப்படின்னால் இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இப்போ இதே இந்த மாதிரியான குரூப்பில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸின் மூலியமாகத்தான் அவங்க மற்றவங்க கவர்ந்து எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இப்போ பல பேர் சொல்லுவாங்க மக்களே, கல்கியோடைய இடத்துல போனால் வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க, தீர்த்தத்தை குடித்தவொடனே நம்ம அங்கேயே இருக்கணும் போல தோணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு ட்ரக்ஸை வந்து தண்ணியில் கலந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ப்ரூவன் இட். அப்படி அந்த தண்ணி தீர்த்தத்தை கொண்டு வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது ஹெராயினோ இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருள் கலந்துருக்கு அப்படின்னால் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். லீகலி மிகப்பெரிய தப்பு. ஸோ இதை நம்ம 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம், மாரலி அண்ட் லீகலி. மாரலி தப்பா லீகலி தப்பான்ற பார்க்கலாம். மாரலி கிடச்சிருக்க அறகுற விஷயத்தை வைத்து வெளியே ப்ரீச் பண்ணி இப்படிலாம் வந்து ஆன்மீகம் சொல்லுகிறது, இப்படிலாம் செய்யுது, இப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லி ஆன்மீகத்தை அறகுற நாலேஜை வச்சு இப்போ உலகத்தில் யாருமே தே ஆர் நாட் ஃபுல்லி நாலேஜ்டு பர்சன். இப்படி ஃபுல்லி நாலேஜாக இருக்கிறவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க, ஹாஃப் நாலேஜ் தான் பேசுகிறாங்க. இப்படி ஹாஃப் நாலேஜாக இந்த ஆன்மீகத்தை பற்றி வெளியே சொல்கிறதும், ஆன்மீகம்னு சொல்லி சில விஷயத்தை வந்து வெளியே பரப்புறதும், அதன் மூலிமா அவங்க வருமானம் ஈட்டிக்கொள்வதும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கப்படுறதுனால, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே, உதாரணத்துக்கு நீங்கள் பாஸ்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டியில் வந்து நிறைய பிரிவினைகள் இருக்கின்றன. அதில் பாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவினை இருக்குது. நான் ஏன் இந்த பாஸ்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம் மக்களே, நான் இது கண்கூடாக பார்த்து கேட்ட ஒரு விஷயம்.
ஒரு புக் ஃபேருக்கு போயிருக்கேன். புக் ஃபேருக்கு போயிட்டப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போயிருந்தோம் புக் ஃபேருக்கு. அங்கே வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து வந்திருக்கான். பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டு அங்கே பேசுகிறாருனே, நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன் பண்ணிட்டு பார்க்க, என்னவா பண்ணிட்டுருக்கேன்னே, இப்போ நான் பாஸ்டராக இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஓ அப்படியா, பாஸ்டராக இருக்கியாப்பா, ஓகே. பாஸ்டராக இருக்கப்பா சொல்லிட்டு அடுத்த சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் செட்டில் ஆகிட்டேன்ப்பா, ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன் இப்போது, ஒரு 2 சபை, ஒன்றுக்கு 2 சபை வச்சுட்டேன், எல்லா நாளும் பிஸியாக போயிட்டுருக்கு, ஸ்கூலில் வருமானம் வருது. சொன்ன வார்த்தை தான். ஸோ ஒரு பாஸ்டராக இருக்கேன்ப்பா அப்படிங்கிறது அப்புறம் தான் நான் கேட்குறேன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, பாஸ்டர்னால் வந்து மத போதகர் தானே அப்படின்னே. ஆமாம், மத போதகர் தான், பட் இது வந்து எப்பயோ பிஸ்னஸ் ஆகி போச்சு. இப்போது நிறைய பேர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க் இல்லை, சரியானபடி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களாம் வந்து பாஸ்டர் தொழிலுக்கு வராங்க. என்ன பண்ணுறதுன்னா, அந்த பாஸ்டர் எப்படி பண்ணுறதுன்றதை அவங்க வந்து கற்றுக்கிட்டு அவங்க பாஸ்டர்னு வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு பிறகு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட போயிட்டு, குரூப் ஆஃப் பீப்புள் இடத்த போயிட்டு அவங்க வந்து ஒரு சபை வைக்கிறாங்க. சபைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க சண்டே வந்து மாஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து வரவங்கக்கிட்ட வந்து பைபிள் பற்றி பேசுகிறாங்க, ஸ்லோவாக கஷ்டத்தை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அது காசு வாங்குறாங்க, ஸ்லோவாக டெவலப் பண்ணுறாங்க பிஸ்னஸை. வரக்கூடிய காசில் பார்த்திங்கன்னா அவங்க வரவங்கக்கிட்ட போகிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறேன்னா அவனுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு அவங்க வந்து ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஸ்கூலில் இன்கம் வருது. இது வந்து என்றைக்கோ பிஸ்னஸாக மாறி போச்சு நண்பா அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன், ஓகே இப்படியும் சில பிஸ்னஸ்லாம் இருக்குது போல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த சொற்பொழிவு பிஸ்னஸ் நான் பார்க்க முடியுது மக்களே. ஸோ இது வந்து லீகலி சரியா அப்படின்னு கேட்டால் லீகலி இட்ஸ் கரெக்ட், பட் மாரலி சரியா அப்படின்னு கேட்டால் மாரலி இட்ஸ் ராங். ஏன்னால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நமக்குள்ளே கடந்து உள்ளே போகிறோம், கண்ணை மூட்டு நமக்குள்ளே கடந்து உள்ளே போகிறோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதீத திறமைகள்லாம் வெளிவரும்னு சொல்லுவாங்க. அந்த திறமைகள் வெளிவரும் பொழுது நம்மளால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நிலைமை வந்துடும், மனநிலைமை வந்துடும். அதுதான் உண்மையான ஆன்மீகம் சொல்லுவாங்க. பட் இவங்க யாரும் உண்மையான ஆன்மீகம் கற்றுக் கொடுக்க கிடையாது. உண்மையான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து யாரும் அவங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணமோ செய்வாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது மக்களே. ஸோ உண்மையான ஆன்மீகவாதியா இல்லையா அப்படிங்கிறது இங்கே நமக்கு பேச்சு கிடையாது. இங்கே மகாவிஷ்ணு பண்ணது லீகலி சரியாக தப்பான்றதை பார்க்கும் பொழுது லீகலி இவர் பண்ணுறது தப்பு இல்லைன்ற மாதிரி தான் நாளைக்கு தீர்ப்பு வரும். இவர் பேசினது தப்பு, அந்த மாதிரி ஊனமுற்றவங்களை தப்பாக பேசுனது தப்பு. மற்றபடி இன்றைக்கி மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நித்யா அந்த மாதிரி வந்து தனி தீ வைக்க போகிறாராம், அதுமாதிரி சம்பாதிக்க போகிறாராம், அதான் இவருடைய லட்சியமா, இதை கேட்டு அரண்டு போன போலீஸ், இப்படியெல்லாம் போடக்கூடிய விஷயங்கள் லீகலி தப்பாக இருக்காது. நம்ம நாட்டில் லீகலாக சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. பட் மாரலி இது தப்பாக இடம் கேட்டிங்கனால், மாரலி பார்த்தோம்னால் இதில் எப்படி ஒரு கடவுள் பெயரை சொல்லி இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தால் அது தப்புனா இதுவும் தப்பு தான். ஸோ இட் இஸ் மாரலி தப்பு தான் அப்படிங்கிறது பார்க்க விட்டுருக்க மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.